டீச்சர்ஸ் இருக்கிறீங்கல்ல, இந்த ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குற பிள்ளைகளை நீங்க கொஞ்சற மாதிரி அவங்க அப்பா ஆத்தா கூட கொஞ்ச மாட்டாங்க. அப்படி ஒரு கொஞ்சல் அவங்கள. அதுவே செகண்ட் ஃபெயில் ஆகிற பிள்ளை, செகண்ட் மார்க் வாங்குற பிள்ளைலாம் அவ்வளவு பெருமதியே கிடையாது. இதுல என்ன பிரச்சனை தெரியுமா? இந்த 98ன்னு சொல்லிட்டு நீங்க போடுவீங்க மார்க். அப்போ மட்டும் இந்த 98ன்னு நீங்க திருத்தும் போது மட்டும் அது என்னன்னு தெரியல, உங்களுக்கு அவ்வளோ அழகான கையெழுத்து வந்து சேரும். 98 அப்படின்னு அது ஒரு வி வி குட். எங்க அப்பா 98 வாங்கிட்டே ஒன்று அழும், பார்த்துருக்கீங்களா? உங்க பேர் 98 வாங்கிட்டு அழும். அழுதுட்டு அது அழுமா, அது பக்கத்தில் ஒன்று உட்காந்துருக்கேன், என் கிளாஸில் தான். அது 2 தான் வாங்கியிருக்கோம். சிரிச்சிட்டு இருக்கோம். இது அழுதுகிட்டு சொல்லும், என்ன பண்ணுறது, வீட்டில் எப்படி போய் காட்டுறது இந்த பேப்பரை? ஏன் இது 2 98 வாங்கியிருக்கிற மீதி 2 எங்கன்னு எங்கள் அப்பா அடிப்பார். என்கிட்ட இருக்குன்னு சொல்லு. இந்த லூஸுக்கு என்ன தெரியலன்னா, அந்த லூஸுக்கும் என்ன தெரியலன்னா, அது 98 வாங்கிட்டு அழக்கூடாதுன்னு அதுக்கும் தெரில, இது 2 வாங்கிட்டு சிரிக்க கூடாதுன்னு இதுக்கும் தெரில. நம்ம கல்வி முறை அப்படி இருக்கு. யாருடைய உதடுகளில் ஒளிந்து கொண்டிருக்கக்கூடிய சொல் நம்முடைய வாழ்க்கை மாற்றும் என்று நமக்கு தெரியாது. அது எந்த புத்தகத்திற்குள் ஒளிந்து கொண்டிருக்கிறது என்று கூட நமக்கு தெரியாது. எவ்வளவு சீக்கிரமாக அந்த சொல் நம்மை வந்து சேர்கிறதோ அவ்வளவு சீக்கிரமாக நம்முடைய வாழ்க்கையில் மாற்றம் நிகழும். உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய அந்த ஒற்றை சொல் என் உதடுகளிலிருந்து உதிர்ந்து விட வேண்டும் என்கின்ற பேராசையோடு உங்கள் முன்னால் நான் நிற்கிறேன். இத்தகைய கூட்டங்களில் எனக்கு சிரமம் என்ன என்றால், யாருக்காக பேசுவது என்பதுதான். பெற்றோர்களுக்காக என்றால் குழந்தைகளுக்கு அது ஆகாது. குழந்தைகளுக்காக பேசினால் உங்களுக்கு வயிற்றெரிச்சலாக இருக்கும். ஆசிரியர்களுக்காக பேசினால் நிர்வாகத்தினர் கோபித்துக் கொள்வார்கள். நிர்வாகத்தினருக்காக பேசினால் ஆசிரியர்கள் முறைத்து பார்ப்பார்கள். எல்லோருக்காகவும் பேச வேண்டிய ஒரு கடப்பாடு இத்தகைய நிகழ்ச்சியில் இருக்கிறது. பொதுவாக நான் ஒரு விஷயத்தை சொல்கிறேன். கல்வி என்பது வேறு, அறிவு என்பது வேறு. கல்வி என்பது வெளியிலிருந்து உட்செல்வது, அறிவு என்பது உள்ளிருந்து வெளிப்படுவது. உள்ளிருந்து வெளிப்படுவதற்கு தடையாக இருக்கக்கூடிய சக்தியை, அறிவு வெளிப்படுவதற்கு தடையாக இருக்கக்கூடிய சக்தியை, குறைகளை அகற்றுவதற்கு பெயர்தான் கல்வி. அதனால் தான் அந்த கல்வியை போதிக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு ஆசிரியர் என்ற பெயர் சூட்டப்பட்டிருக்கிறது. ஆசு என்றால் குற்றம், இரிதல் என்றால் களைதல். குற்றங்களை களைபவர்கள் ஆசிரியர்கள். என்னுடைய நோக்கம் பணம் அல்ல, என் நோக்கம் கல்வியும் சுயமரியாதையும் தான். எந்த ஒரு பெண், எந்த ஒரு ஆண் கல்வியையும் சுயமரியாதையும் பெற்றுக்கொள்கிறார்களோ அவர்களுக்கு பணம், புகழ், செல்வாக்கு, பயணம் எல்லாம் வந்து சேரும். இந்த இரண்டையும் எப்படி நீங்கள் வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் எக்ஸ்ட்ரா மார்க்ங்கிற வார்த்தையோட வந்திருக்கேன். இந்த ஃபர்ஸ்ட் மார்க் அப்படிங்கிற ஒரு நோய் இருக்குல்ல, அது ஒரு நோய் தான். அது அதான் வாங்குற புள்ள இல்லை, அந்த கான்செப்ட். இந்த ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குறவங்களுக்கு அந்த நோய் பிடிச்சிரும். அது எப்படின்னா, இந்த ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குற பிள்ளைய நீங்க பார்த்துருக்கீங்களா? உங்க வீட்டில் இருக்குதா? இருந்தா தான் வந்திருக்க மாட்டீங்களே. இந்த ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குறதுக்கு ஒரு ஆட்டிடியூட் இருக்கு. அதுக்கு எக்ஸாமினேஷன் ஹால்ல சொல்லும், உள்ள போகும்போது சொல்லும், எல்லாம் கம்முன்னு தான் உள்ள போவோம். அது மட்டும் சொல்லும், ஒண்ணுமே படிக்கலப்பா, பயமா இருக்குப்பா. ஒண்ணுமே படிக்காம தான் நீ ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குறியா? உண்மையிலேயே நீ பயப்படுறியா? நீ அப்ப
நான் நம்பி இருக்கேன்ப்பா. ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குற பிள்ளை ஒண்ணுமே படிக்கலங்கிறதுனால நம்ம படிக்கவே இல்லையே, நம்ம பட்டொளி வீசி பறக்க போறோம்னு நம்பி ஃபெயில் ஆகி போயிருக்கேன் நான். இந்த ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குறதுல எனக்கு இந்த பிரச்சனை இருக்குதா, இதுல இன்னொரு பிரச்சனை இருக்குது. இந்த கல்வி முறைக்குள்ள இருந்துதான் குழந்தைகளை நம்ம ஜெயிக்கணும். நான் வந்தது ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்குற குழந்தைக்கு பிரைஸ் கொடுக்கறதுக்காக இல்ல, அந்த பிரைஸ் கொடுக்கறத வேடிக்கை பார்க்க வந்திருக்க பாரு, உனக்காக தான் பேச வந்திருக்கு. ஏன் அவளுக்கு பிரைஸ் கொடுக்கறாங்கங்கிற உண்மையை சொல்ல வந்திருக்கேன். எல்லா விஷயங்களுக்கும் குழந்தைகளே மற்றொரு பக்கம் உண்டு, மற்றொரு பக்கம் உண்டு. நம்ம எல்லாருமே அந்த மற்ற பக்கத்தை பார்க்க தொடங்கினால், நீங்களும் ஒரு மாநகராட்சி பள்ளிக்கூடத்தில் உண்பதற்கு மதிய உணவு கூட இல்லாமல் சத்துணவு சாப்பிட்டு வருடத்திற்கு கொடுக்கக்கூடிய அளவிற்கு அந்த ஊதியம், பள்ளிக்கூடத்திற்கு கட்டக்கூடிய ஃபீஸ் அது இல்லாமல் ஸ்காலர்ஷிப்ல படிச்சு வந்த பிள்ளைனா. ஆனால் எல்லா விஷயங்களுக்கும் இன்னொரு பக்கம் இருக்கிறது என்று தெரிந்து கொண்ட பிறகு நான் ஜெயிக்க தொடங்கினேன். அந்த இன்னொரு பக்கம் என்னங்கிறத உனக்கு சொல்லிட்டு போயிடுறேன். எல்லாம் இவங்களுக்கு தான் பேசியிருக்கிறேன். வரேன் உங்ககிட்ட, இந்த குழந்தைங்கிட்ட முதல்ல பேசிடுறேன். இன்னொரு பக்கங்கிறது என்ன தெரியுமா? எது பேசினாலும், என்ன விஷயம் பேசினாலும், நோ டு ரீட் இன் பிட்வீன் லைன்ஸ். ஒரு வாக்கியத்திற்கும் இன்னொரு வாக்கியத்திற்கும் நடுவுல கேப் இருக்குல்ல, அந்த கேப்பும் நிறைய பொருள்களால் ஃபில்அப் பண்ணப்பட்டிருக்கு. இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்றேன், நான் நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்கேனா? இப்போ எனக்கு எதுக்கு ஆச்சு ஒரு துணியை போத்துனாங்க நினைச்சு பாத்தியா? எதுக்கு போத்துறாங்க? மரியாதை. வெரி குட், அங்கேயே நில்லு. நான் ஏற்கனவே ட்ரெஸ் போட்டிருக்கேன், நான் ட்ரெஸ் போட்டிருக்கிறதே மரியாதை தான். அப்ப என்னத்துக்காக இன்னொரு ஒரு ட்ரெஸ் அது மேல போட்டாங்க தெரியுமா? குழந்தைகளே, நம் நாட்டின் வரலாறை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன். இன்னொரு பக்கம் இருக்கு, என் மீது ஆடை போர்த்தப்பட்டதற்கு இன்னொரு பக்கம் இருக்கு. ஏனென்றால் தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு, முக்கியமாக பெண்களுக்கு மேலாடை அணிகின்ற உரிமை இந்த தேசத்தில் இல்லாமல் இருந்தது. மேலாடை போடணும்னா டாக்ஸ் கட்டணும், பிளவுஸ் போடணும்னா டாக்ஸ் கட்டணும். மேல்சீல இயக்கம் தந்தை பெரியார் கொண்டு வந்தார். அப்படி என்றால் ஆடை அணிவது என்பது மரியாதைக்கு உரியது, ஆடை இல்லாமல் இருப்பது என்பது அவமரியாதைக்குரியது. உன்னை நாங்கள் மரியாதை செய்கிறோம் என்று சொல்லி அந்த துணியை என் மீது போர்த்துகிறார்கள். ஒரு மிகப்பெரிய உண்மை என்ன தெரியுமா? நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது, பெண் குழந்தைகள், ஆம்பளை பிள்ளைங்கள தான், ஆடை அணிந்து உடலை மறைப்பது என்பது மரியாதைக்குரியது. அந்த உடலில் ஆடை இல்லாமல் அரைகுறையாக அலைவது மரியாதையற்ற செயல் என்பதனை சொல்லாமல் சொல்கிறார்கள் இந்த பெரியவர்கள். எல்லா விஷயத்துக்கும் இன்னொரு பக்கம் இருக்கு குழந்தைகளை. அந்த இன்னொரு பக்கம் என்னங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணுங்கிறதுனால சொல்றேன். இப்போ ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கணும் அப்படின்னு நான் சொன்னேன்ல, அந்த மார்க் வாங்குற குழந்தைகளை பத்தி நான் சொன்னேன்ல. இப்போ உங்க எல்லார்கிட்டையும் கேட்கிறேன், எத்தனை பிள்ளைகளுக்கு இப்போ ஃபர்ஸ்ட் மார்க் நான் சொல்லி கொடுத்துருவேன். இப்போ எப்படி ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குறதுன்னு, எத்தனை பிள்ளைங்களுக்கு ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கணும்? அப்ப செகண்ட் மார்க் யார் வாங்குறது? எல்லாரும் கை தூக்குது. சரி, இப்போ நான் சொல்றேன் பாரு. இப்போ 1 2 கூட கை விட்டுட்டு இருந்தல்ல, எல்லாரும் சேர்ந்து நான் பேசுற புரியுதா கண்ணா? புரிஞ்சுக்கோ, அவ்வளவுதான். அதாவது இந்த வயசுல சில வார்த்தைகள் இந்த அம்மா சொல்றது புரியலனாலும் வாங்கி வச்சுக்கோ. எந்த நீ வளர வளர அதன் அர்த்தம் புரிய தொடங்கும். விதைதான் நான் தூவுறேன், விதைத்தவள் தூங்கலாம், விதைகள் தூங்காது, அது முளைக்கும். கவனமா கேட்டுக்கோ நான் சொல்றத. ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கணும்னு சொன்னா எல்லாரும் கை தூக்குனீங்கல்ல. இன்னொரு கேட்டகரியை நான் சொல்றேன். யாரெல்லாம் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குறாங்களோ அவங்களெல்லாம் எத்தனை பேருக்கு ஜெயிக்கணும்? எவ ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கியிருந்தாலும் அவங்கள ஜெயிக்கணும். இப்போ 2 கேள்வியும் கேட்கிறேன். எத்தனை பேருக்கு ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கணும்? எத்தனை பேருக்கு ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குறவங்கள ஜெயிக்கணும்?
சில பேருக்கு புரியுது, சில பேருக்கு புரியல. நல்லா தெரிஞ்சுக்கோங்க குழந்தைகளே, கல்வி என்பது எது பேசுகிறார்களோ, எது எழுதப்பட்டிருக்கிறதோ அதை புரிந்து கொள்வதற்கான சக்தியை, புரிந்து கொள்வதற்கான ஆற்றலை மேம்படுத்துவதற்கு பெயர் தான் கல்வி. ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல சில விஷயங்கள் புரிஞ்சிருச்சுன்னா அவளை செகண்ட் ஸ்டாண்டர்ட்க்கு அனுப்பிடுவோம். செகண்ட் ஸ்டாண்டர்ட்ல நான் சொல்றது அந்த குழந்தை புரிஞ்சுக்கிருச்சுன்னா தேர்ட் ஸ்டாண்டர்ட்க்கு அனுப்ப. ப்ரமோஷன்ங்கிறது வேற எதுவுமே இல்லை, புரிந்து கொள்ளுகின்ற சக்தியை மேம்படுத்துவது. புரிந்து கொள்ளுகின்ற சக்தியை நீ மேம்படுத்த வேண்டும் என்று சொன்னால் உன் கவனம் மிக சிறப்பாக இருக்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குறவங்களை எப்படி ஜெயிக்கிறதுன்னு சொல்றேன். ஜெயிக்கிறதுனா என்னன்னு சொல்றேன். இந்த எக்ஸ்ட்ரா மார்க் இருக்குல்ல, அந்த எக்ஸ்ட்ரா மார்க் எப்படி வாங்குறதுன்னு சொல்றேன். இப்போ இந்த 98 மார்க் வாங்கி இருக்கிறாள் அந்த பொண்ணு இருக்கால, அவளை நீ பார்த்தனா அவகிட்ட ஒரு சின்ன ஒரு 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 கர்வம் இருக்கும், ஒரு சின்ன கர்வம் இருக்கும், ஒரு மாதிரி இருப்பாவ. நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா, அவளை ஜெயிக்கணும்னு முடிவு பண்ணேன். ஒரு நாள் ஒன்று நினச்சிக்க, என்னால் 98 வாங்க முடியாது. ஏன் தெரியுமா, இந்த 98 மார்க் வாங்குறதுங்கிறது மரம் ஏறுற மாதிரி. நான் மீன், நான் எப்படி மரம் ஏறுவேன்? நான் எதுக்கு மரம் ஏறணும்? கடலில் போடு, நீந்தி காட்டுறேன். என் மார்க் 75 80 தான். ஆனாலும் 98 வாங்குறவளை நான் ஜெயிக்கணும். இதுதான் ஸ்ட்ராட்டஜி. இன்னைக்கு உனக்கு சொல்லித்தரேன். 98 மார்க் வாங்குறவளை ஜெயிக்கிறது நான் எப்படி தெரியுமா, இந்த டீச்சர்ஸ் இருக்காங்கல்ல, திங்கக்கிழமை திங்கக்கிழமை, எனக்கு திங்கக்கிழமைன்னு சொல்றதுல ஒரே ஒரு சந்தோஷம், திங்கக்கிழமை இல்ல, அது ஒரு சந்தோஷம்தான். அன்னைக்கு மட்டும் நல்ல காட்டன் புடவை கட்டிக்கிட்டு டீச்சர்ஸ் வருவாங்க, பார்த்திருக்கியா? கிளாஸ்க்கு வருவாங்க. நம்ம வெள்ளிக்கிழமை வியாழக்கிழமை புதன்கிழமை எழுதின எல்லா டெஸ்ட்டுக்குமான பேப்பரு அந்த திங்கக்கிழமை தான் கொடுப்பாங்க. எக்ஸாம் எழுதும்போது கூட அவ்வளோ பயமாக இருக்காது. இந்த பேப்பரை கொடுப்பாங்க டீச்சர். நல்ல டீச்சராக இருந்தால் மாலதி காயத்ரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி கொடுத்துருவாங்க. என்ன மாதிரி நல்ல டீச்சராக இருந்தால் மாலதி 42, காயத்ரி 63, கமலா 12 அப்படி சொல்லி சொல்லி கொடுப்போம். என்ன மாதிரி டீச்சராக இருந்தா நீ என்ன பண்ண, இந்த 98 மார்க் வாங்குறவள பாரு. அவள் மார்க் வாங்கிட்டு அப்படி நிற்பா, உட்கார மாட்டான். கை தட்டணும்ல, நாமளும் சூடு சொரணம் எதுவும் இல்லாமல் அவள் உட்கார்ற வரைக்கும் கை தட்டிக்கிட்டே இருப்போம். அடுத்து நம்ம பேப்பர் வரும். வா இந்தா எவ்வளோ இருக்கும்னு நினைக்கிற? சும்மா சொல்லு. ஒரு 40 இவ்வளோ மார்க் மேடம் சொல்கிறேன். இவ்வளோ மார்க்கா? ஒரு 38, ஒரு 12, 19, 22 எது வேணாலும் இருந்துக்க, ஃபெயில் தான். சரியா, இருந்துக்க, பரவாயில்ல. 98 ஜெயிக்கிறதுக்கு இப்ப இந்த அம்மா, இந்த டீச்சர் உனக்கு சொல்லி தர போற. இதை மட்டும் என் குழந்தையே, நீ உயிரோடு இருக்கின்ற வரைக்கும், கற்றல் என்பதனை சாத்தியமாகின்ற வரைக்கும், வாழ்க்கையில் நீ ஜெயிக்க வேண்டும் என்று முடிவு செய்கின்ற வரைக்கும் நான் சொல்லுகின்ற இந்த ஒரு விஷயத்தை மட்டும் மறக்காத. டெஸ்ட் எழுதுறல்ல, எக்ஸாமினேஷன் வருதுல்ல, என்ன பண்ணுனா வீட்டில் போய் அந்த பேப்பரை மட்டும் பார்த்துக்கோ. 28 வாங்கியிருக்க, உனக்கு அதே டீச்சர் தான், அவளுக்கு அதே டீச்சர் தான். அது 98 வாங்குது, நீ 28 வாங்குற. முடிவு பண்ணு, 30 மார்க் வாங்கணும்னு முடிவு பண்ணு. 28 மார்க் வாங்குற நீ அடுத்த டெஸ்ட்ல 30 வாங்க, ஃபெயில் தான் பரவாயில்ல, 30 வாங்கு. அடுத்த டெஸ்ட்ல 32 வாங்க, ஃபெயில் தான் பரவாயில்ல, 32 வாங்கு. ஒருவேளை நீ 32 வாங்கும் போது உன் கிளாஸ்ல அந்த 98 இருக்குல்ல, அது 96 வாங்கியிருக்கும், அப்பவும் அதான் கிளாஸ் ஃபர்ஸ்ட்னு வச்சுக்கோயே. ஆனா ஜெயிக்கிற பிள்ளை நானு, ஜெயிக்கிற ஆளு நானு. நான் சொல்றேன், 98ல இருந்து 96 அவ தோக்குறா, 28ல இருந்து 32 நீ ஜெயிக்கிற. ஜெயிக்கிறதுங்கிறது வேற எதுவும் இல்லை குழந்தைகளே, ப்ரோக்ரஸ் தான். ஷோ ப்ரோக்ரஸ். இந்த அம்மா அப்பாக்கெல்லாம் அவங்க ரியலி அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாதுங்க. சத்தியமா சொல்றேன், நம்ம விஷயத்துல அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது.
பாஸ் ஆனா சந்தோஷப்படுவாங்க, ஃபெயில் ஆனா வருத்தப்படுவாங்க. அந்த வருத்தத்தை எப்படி வெளிப்படுத்துறதுன்னு தெரியாம தவிப்பாங்க. அதுல சில டைம்ல நம்ம காயப்பட்டுருவோம். அவ்வளவுதான். ஜெயிக்கணும்னு முடிவு செஞ்சனா உன்னை நீயே ஜெயிச்சுட்டே வா.